விபாகரனுக்கு இந்த ஊர் பயணத்தில் அவ்வளவாக விருப்பம் இருக்கவில்லை. வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் சுசித்ரா இருக்கும் சென்னை விட்டு விலகி வேறு எங்கே செல்லவும் அவனுக்கு பிடிக்கவில்லை. அதுவும் இப்பொழுதும் ஒட்டி வாடிக் கொண்டிருந்த உறவினரா. அவனுடைய தாயார் உயிரோடு இருக்கும்போது அவ்வப்போது வருத்தப்பட்டு சொன்னவைகளை இனி பார்க்கும்போது பெரியப்பா, சித்தப்பா, அத்தைமார் என்று எல்லோருமே நெருங்கிய உறவே என்றாலும் அவர்கள் அனைவருமே வேண்டாதவர்கள் என்பதுதான் அவனது கருத்து. ஆனால் அக்கா சொல்வது போல அவர்களுடைய தந்தையின் ஊர் கோயில் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தமானது. பக்தியை மீறிய பைத்தியம் உண்டு. அங்கே போனாலே கோயில் கிணற்றிலிருந்து நீர் சேந்தி கிடைத்த இடங்களை எல்லாம் கழுவி கோயிலின் சுற்று மதிலை ஒட்டிய அரளி, கொன்றை, ஜாதி, வடமல்லி என்று பூத்து குலுங்கும் செடிகளில் இருந்து பூக்களை பறித்து அங்கிருந்த பாதி நேரம் கோயிலிலேதான் வாசம். ஆனால் அப்பா இல்லாத நிலையில் உறவினர்களும் ஒதுக்கி விட்ட போது அனாதை போல தனியாக சென்று வழிபட மனமில்லாததால் தான் அங்கே போகாமல் இருந்ததே. ஆசைப்பட்ட அம்மாவே சென்றதில்லை. அவர்கள் இல்லாமல் இப்பொழுது நாம் மட்டும் எதற்காக போவது? அக்கா கணவர் தேசிகன் இந்த வாக்குவாதத்தில் கலந்து கொள்ளவே இல்லை. அவரை பொறுத்தவரை மனைவி சொன்னால் அது சரியாக இருக்கும், அவ்வளவுதான். காரணம் காரியங்களில் அவர் மனதை உழம்பிக் கொள்வது கிடையாது. மறுத்து பேசவும் மாட்டார். இதற்கிடையே தேசிகனுக்கு தொழில் முறையில் மிகவும் வேண்டப்பட்ட நண்பர் ஒருவர், பங்குதாரரும் கூட. அந்த நண்பரது வீட்டு திருமணத்துக்காக ஊர்ப்புறம் செல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்தது. கல்யாண வீட்டார் குடும்பத்தோடு வந்து அழைத்ததில் இவர்களும் குடும்பத்தோடு செல்லும் கட்டாயம் ஏற்பட்டது. திருமணம் விபாகரனின் சொந்த ஊர் பக்கம்தான். ஒரு கல்லில் 2 மாங்காய். திருமணத்துக்கும் போய்விட்டு விபாகரன் சுசித்ரா வரலாம் என்று அவனுடைய அக்கா சாருமதி திட்டமிட்ட போது யாராலும் ஓரடியாக மறுத்து பேச முடியாமல் போயிற்று. அச்சடித்து வந்து விட்ட திருமண பத்திரிகையை ஊரில் கோயிலில் வைத்துவிட்டு எடுத்து வந்த பிறகுதான் ஊருக்கெல்லாம் பத்திரிகை வைக்க வேண்டும். அப்படி அழைப்பதுதான் அந்த பக்கத்து முறைமை என்பதும் இப்போது அழைக்க வந்தவர்கள் மூலமாகவும் பேசிய பிறகு தெரிய வந்தது. அதனால்தான் அவர்கள் அவ்வளவு தாமதமாக வந்து அழைக்க நேர்ந்ததாம். முதலில் பத்திரிகையை தப்பாக அடித்து விட்டார்கள். பெண் பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் மாப்பிள்ளை பெயரும், அவர் பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் பெண் பெயரையும் அடித்து கொண்டு வந்து விட்டார்கள். மாறி கம்போஸ் பண்ணி கொண்டாந்ததில் கடவுள் துணையே இல்லை. ஒருவாறு எல்லாம் திருத்தி பத்திரிகை அடித்து கொண்டு வந்த போது திருமணத்துக்கு 10 நாட்கள் தான் இருந்தது. யாருடன் சண்டை போடுவது? நேர விராயம் தானே. நேரே கோயிலுக்கு போய் பத்திரிகை கொடுத்துவிட்டு காரிலே கிளம்பிவிட்டோம். பிழைப்பு நடக்கின்ற இடத்து மனிதர்கள் மிக முக்கியம் அல்லவா? இன்னும் 4 நாட்களில் கல்யாணம். நல்ல வேளையாக பணத்தை கொடுத்துவிட்டால் திருமணத்தை நல்லபடியாக நடந்திட இப்பொழுது நல்ல நிறுவனங்கள் இருக்கின்றன. தெரிந்த ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம். இனிமேல் திருமண நாளன்று பெண் மாப்பிள்ளையோடு போனால் போதும். திருமணம் முடிந்து மறுநாள் உணவு வரை தயார் பண்ணி கையில் தந்து விடுகிறார்கள். எங்கே குறை என்று பூத கண்ணாடியை வைத்து தேடுகிறவர்கள் கூட அவர்களை தான் திட்ட முடியும், எங்களை அல்ல. கூட சேர்ந்து சிரித்த போதும் சாருமதியின் ஊர் ஜபம் வலுத்தது. அதற்கேற்ப மருமகள் சுசித்ராவுடைய பெற்றோரும் சொந்த ஊருக்கு போய் அவர்களது குல தெய்வத்துக்கு திருமண பத்திரிகை கொடுத்துவிட்டு வந்துவிடவே சாருமதியின் பிடிவாதம் அதிகமாயிற்று. விபாகரனது சொந்த ஊர், அவனுடைய முதையார்கள் வாழ்ந்த அவனுடைய உறவின் முறை பங்காளிகள் இப்போது வாசிக்கும் ஊர் கோயிலுக்கு போயே தீர வேண்டும் என்று அதிலேயே நின்றாள். தந்தை இறந்ததிலிருந்து தானே முடிவெடுத்து கணவரும் அவளுக்கு ஒத்து ஒதுகிறவராகவே அமைந்தது. அதே தன்மையை வலியுறுத்தி நிலைக்க செய்துவிட்டது. ஆனால் சாருமதியின் இந்த பிடிவாதத்தை ஊக்கியது வேறு என்பதுதான் அப்போது யாருக்கும் தெரியாது போயிற்று. சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஊர் பக்கமே சாருமதி விபாகரன் மட்டுமல்ல, அவர்களுடைய தாயார் கூட சென்றதில்லை. அப்படி இருந்தபோது புதிதாக எதற்கு இந்த பழக்கம்?
என்று விவாகரன் மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்தான். எவ்வளோ காலமாக அவர்களோடு தொடர்பை இல்லாமல் தானே இருந்திருக்கிறோம். இப்பொழுது மட்டும் அந்த உறவுகள் எதற்காக என்று ஆனால் அவனது ஆட்சேபங்கள் எல்லாம் சாருமதியின் பிடிவாதத்தை மேலும் உறுதிப்படுத்துவதாகவே அமைந்து போயின. அக்காவுக்கும் தம்பியுக்கும் இடையே பலத்த வாக்குவாதம் என்கிற அளவுக்கு வந்தபோதும் சாருமதி இதில் விட்டு கொடுப்பதாக இல்லை. எங்கள் திருமணம்தான் எந்த பக்கத்திலும் சொந்த பந்தம் என்று யாருமில்லாமல் எப்படி நடந்தது என்று அப்பொழுது அம்மா மிகவும் வருத்தப்பட்டார்கள். இப்பொழுது பையனின் திருமணம்தானே, செலவுக்கு பணம் எதுவும் கேட்டுவிட மாட்டோம் என்ற தைரியத்தில் வந்தாலும் வரலாம் இல்லையா? நான் இவ்வளவு சொல்வது அதற்காகவும் தான் விபா. ஏதோ நம் அம்மா ஆசைப்பட்டது உன் திருமணத்திலாவது நடக்கட்டுமே என்று எனக்கு ஆசை என்று சாருமதி சொன்னபோது அதற்கு மேல் அவன் அவ்வளவாக மறுக்கவில்லை. ஏனென்றால் தாயின் கை சளைத்த போது அந்த தாய்க்கு தாயாகி குடும்பத்தை தாங்கி நின்றவள் அவள்தான். விவாகரனின் படிப்பு, வளர்ச்சி எல்லாமே அவளது உழைப்பும் திட்டமும் தான். தன் சொந்த சுகம் பற்றி நினைக்காத திட்டங்கள். எனவே அவள் தனக்கும் ஆசை என்று சொன்ன பிறகு அதை மறுப்பதற்கு அவளுடைய தம்பிக்கு மனம் வரவில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை மட்டும் வைத்தான். அங்கே போங்கள், கூப்பிடுங்கள், ஆனால் வாருங்கள் வாருங்கள், கட்டாயம் வர வேண்டும் என்று யாரையும் உருகி கெஞ்சி அழைக்கக்கூடாது. பத்திரிக்கை வைக்க கோயிலுக்கு வந்தோம், அப்படியே உங்களுக்கும் தருகிறோம், முடிந்தால் முடிந்தவரை வாருங்கள் என்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு மேல் கெஞ்சுவதனால் அவர்களை சாருமதி யோசனையாக பார்க்கவும் அவள் பேச வாயெடுத்துக்கும் முன், நம் அம்மாவையே இத்தனை ஆண்டுகள் ஒதுக்கி வைத்தவர்கள் அக்கா. ஊர் ஆட்களுக்கு வக்காலத்து வாங்கும் முன் அதை யோசி. அம்மா வருத்தப்பட்டார்கள் என்கிறாய், ஆனால் அந்த வருத்தத்தின் காரணமே அவர்கள்தானே. அதை நினைத்தாலே மனது கொதிக்கிறது தெரியுமா என்றான் தம்பி. குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்றாள் சாருமதி சுருக்கமாக. நாம் மீது குற்றமில்லாத போது நம்மை சுற்றம் இல்லை என்று போனவர்களை பற்றி பேசுகிறாய் என்பது உனக்கு கொஞ்சமாவது நினைவிருக்கிறதா அக்கா என்று கேட்டான் தம்பி. நீண்ட ஒரு பெருமூச்சால் அதை ஒப்பினாள் தமங்கை. நீ சொல்வது சரிதான் தம்பி, ஆனால் அம்மாவின் ஆசைக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீ கதை முடிந்தது. இன்னொரு 4ஆம் பாகத்தில் சந்திக்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லோருக்கும் இன்ஃபர்மேஷன் போகும். ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது கதை, பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ.